உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் தென்னை நார் கழிவு கோகோபீட் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரி தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம், அதில் இருக்கிற நிறை குறைகள் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போ தென்னை நார் கழிவுன்றது தென்னை நார்லேருந்து விழக்கூடிய சிறு சிறு துகள்கள் தான் தென்னை நார் கழிவு. இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு போன்ற ஒரு தன்மை. பஞ்சு போன்ற ஒரு தன்மை இருந்தால் தண்ணீரை சேமித்து வைக்கும். சரிங்களா? தண்ணீரை சேமித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றோட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இதோட தன்மை. இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிர்களுடைய வளர்ச்சிக்கான இந்த பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதை தாண்டி இதில் ஏதாவது தன்மை இருக்கான்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. தண்ணீரை நிறுத்தி வைக்கும். அது ஒரு மெத்தை போன்ற ஒரு பஞ்சு போன்ற ஒரு தன்மை, காற்றோட்டமாக ஒரு சூழலை உண்டு பண்ணோம். பயிர்கள் வளர்ச்சிக்கான ஏற்ற ஒரு பிஹெச் வேல்யூ இருக்குது. சரிங்களா? அந்த 4 தன்மை தான் அந்த தென்னை நார் கழிவில் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு தாவரங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிறிய தாவரங்கள் வளர்கிறதுக்கு, தொட்டியில் தாவரங்கள் வளர்க்குறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தென்னை நார் கழிவை பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த நர்சரியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேயில் நாற்று விடுவாங்க. விதைகளை பரப்பி முளைச்சி வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல பயன்படுத்துகிறது இந்த தென்னை நார் கழிவு தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் வேர் வளர்ச்சி வேகமாக இருந்தால் தான் பயிர்கள் வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரேயில் நாற்று விடும்போது தென்னை நார் கழிவு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாம் மாடி தோட்டத்தில் இதை எங்கே அதிகம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் வழியாக நமக்கு பலன் தரக்கூடிய காய்கறிகள். சரிங்களா? கிழங்கு வகைகளாக இருக்கட்டும், சரிங்களா, அந்த மணிலா பயிர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேரில் நமக்கு எதெல்லாம் பலன் தரணுமோ அது மாதிரி விஷயங்களை எல்லாமே என்ன பண்ணுங்கள், இந்த கோகோபீட்டை பயன்படுத்துங்க. சரிங்களா? இதுதான் நாம் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதோடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது இதோடைய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னா அந்த தாவரங்களை பிடிச்சி வைக்காது. இது ரொம்ப பொலன்னு இருக்கிறதுனால இதில் வச்சு வளர்க்குற தாவரம் உயரமாக இருந்து காற்று அடித்தாலோ இல்லை சாயிற மாதிரி ஒரு தன்மை இருந்தாலும் அந்த தாவரத்தை தாங்கி பிடிக்காது. இது பிடிக்கிற தன்மை இதில் கிடையாது. ஒரு சின்ன காற்று அடித்தா கூட இதை நீங்கள் தாவரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தாவரம் உடனே சாஞ்சிரும், ஃபுல்லாகவே சாஞ்சிரும். இல்லை காற்று அடிச்சுன்னா வேரோடு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணு, இது கூட கொஞ்சம் மணல் மாதிரி கொஞ்சம் கலந்து, இந்த எரு கலந்து வச்சிங்க அப்படின்னா தொட்டியை என்ன பண்ணும், இந்த தாவரங்களை கொஞ்சம் நல்லா தாங்கி பிடிச்சி வளர்ந்து வரும். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இதோட தன்மைன்னு பார்க்கும்போது வேர் வளர்ச்சி, அந்த காற்றோட்டம் வேரில் அதிகமாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, இந்த தென்னை நார் கழிவு மூலயமா இந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால தான் இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மாடி தோட்டங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கான அடிப்படை காரணமே என்னென்னா, இந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் தென்னை நார் கழிவு மூலயமா வராது. சரிங்களா? அது இதனுடைய பெனிஃபிட்டு. ஆனால் இதில் சத்து ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எந்த சத்துமே கிடையாது. அது ஒரு இதோட குறை இதில் இது ஒன்று. சத்து எந்த சத்துமே தென்னை நார் கழிவில் இல்லை. சரிங்களா? வேர் வளர்ச்சிக்கு வழி செய்யும், காற்றோட்டத்துக்கு வழி செய்யும், தண்ணீரை பிடிச்சி வைக்கும். அதனால் நீங்கள் தான் வெளியிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தாகணும். சரி, நான் இப்போ தென்னை நார் கழிவு ஒரு தொட்டிக்கு பயன்படுத்த போகிறேன். என்ன மாதிரி ரேஷியோவில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈக்குவல் கண்டென்ட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது தென்னை நார் கழிவுக்கு ஈக்குவல் கண்டென்ட் என்ன பண்ணுங்கள், 1:1 மணலும் எருவும் கலந்து வச்சுக்கோங்க. 1:1 மணலும் எருவும் கலந்து வச்சுக்கிட்டு, அந்த 1:1 மணல் எரு கலந்து வச்ச கண்டென்ட் என்ன பண்ணுங்கள், இந்த தென்னை நார் கழிவோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா தாவரம் உங்களுக்கு நல்லா வளர்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தாவரம் பிடிச்சி நல்ல தொட்டியில் நல்லா வளரும். சரிங்களா? இது வேரில் காய்கறி வர தாவரத்துக்கு நான் சொல்லலை. நீங்கள் உயரமாக தாவரம் எதாவது வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்மலாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வச்சிங்கன்னா தாவரம் நிற்கும். மணல் பிடிச்சிக்கும்.
தாவரம் சாயாது. அதுக்கு மட்டும்தான் இது. இந்த தென்னை நார் கழிவு மட்டும் தனியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வேறு வகை தாவரம் உருளைக்கிழங்கு, மஞ்சள், இந்த மாதிரி கிழங்குலாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா போட்டு நிறையா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தென்னை நார் கழிவு மட்டுமே பயன்படுத்துங்க. தென்னை நார் கழிவு, எருவு மட்டுமே பயன்படுத்தி அதில் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா, நல்ல பலன் தரும். உங்களுக்கு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம்லாம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வெங்காயம், பூண்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தென்னை நார் கழிவு இந்த எருவு கலந்து 1:1 ரேஷியோ கலந்து வச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் தரும். இது வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது தகவல் வேணும், நான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கூட நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் பண்ணுறேன். நன்றி.